ஞான நாடகம் ஆடுவித்தவா நைய வையகத்துடைய விச்சியாதியம் அந்த மாயினா போற்றி அப்பனே. அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகம் நெக அலூரும் தேன். ஒப்பனே உனக்கு உரிய அன்பரில் உரியனாய் உனை பருக நின்றதோர் துப்பனே சுடர் முடியனே துணை ஆலனே தொழும் பாலரிப்பினில். வைப்பனே என்னை வைப்பதோ சொல்லாய் நைய வையகத்து எங்கள் மன்னனே. மன்ன எம்பீரான் வருக என்றென்னை மாலும் நான் முகத்து ஒருவன் யாரினும். முன்னையம்பிரான் வருக என்னை முழுதும் யாவையோ இறுதி உற்ற நாள். பின்ன எம்பிரான் வருக என்றெனை பெய்கலற்க நண்பா என்னாவினாள். பண்ணையம்பிரான் வருக என்னை பாவநாசனின் சீர்கள் பாடவே. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு. ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் கழல் போது நாயினேன். கூட வேண்டும் நான் போற்றி இப்பொழு கூடு நீக்கனை போற்றி பொய்யலாம். வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றி நின் மெய்யன் மெய்யனே. வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றி நின் மெய்யர் மெய்யனே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம் பதிகம் 6 நீத்தல் விண்ணப்பம். கடையவனேனை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் வீரல் வேங்கையின் தோல். உடையவனே மண்ணு முத்தர கோசமங்கை கரசே சடையவனே தளந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. கொல்லே பிளவகலா தடங்கொங்கைய கொவ்வை செவ்வாய் வில்லேனெனினும் விடுதி கண்டாய் விழு தொழும்பின். உள்ளேன் புறமல்லேன் புத்தர கோசமங்கை கரசே கல்லேன் ஒளியவும் கண்டு கொண்டாண்டதன் காரணமே. காரூரு கன்னியர் ஐம்புல நாற்றம் கரைமரமாய் வேறொரு வேனை விடுதி கண்டாய் விளங்கும் திருவார். உரைவாய் மனு முத்தர கோசமங்கை கரசே வாரொரு போன் முலையால் பங்க என்னை வளர்ப்பவனே. வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பாள் மெளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய் வெண்மதி கொழுந்தொன்று. ஒளிர்கின்ற நீல் மூடி ஒத்தர கோசமங்கை கரசே தெளிகின்ற பொன்னும் மின்னும் தொட்ட செழும் சுடரே. செல்லுகின்ற தீ புகுவிட்டில் சின்மொழியாரில் பண்ணால் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் வெறியார் அருகாருள் என் கொல்லென்று வேர்கின்ற என்னை விடுதி கண்டாய் விரவார் வெறுவ. ஆர்க்கின்ற தாழ்விடை ஒத்தர கோசமங்கை கரசே ஈர்க்கின்ற அஞ்சொடு அச்சமினே என இருதலையே. இருதலை கொல்லியின் உள்ளெரும்பொத்து நினை பிரிந்த விரிதலையேனை விடுதி கண்டாய் வியன் மூவுலகுக்கு. ஒரு தலைவாமனு ஒத்தர கோசமங்கை கரசே ஒரு தலை மூவிலை வேல்வலனே நெறி பொழிபவனே. பொழிகின்ற நின்றாள் புகுத பெற்றா கையை போக்க பெற்று மெல்லுகின்ற என்னை விடுதி கண்டாய் எலி தேர்விலறி. ஒளி நின்ற பூம்பொழில் ஒத்தர கோசமங்கை கரசே வழி நின்ற தின் சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டே.
மாறுபட்டஞ்சென்னை வஞ்சிப்பயான் உன் மன்னி மலர்த்தால் வேறுபட்டேனை விடுதி கண்டாய் வினையேன் மனத்தே ஓரமட்டே மன்ன உத்தர கோச மங்கை கரசே நீருபட்டே ஒளி காட்டும் பொன்மேனி நெடுந்தகையே நெடுந்தகை நீ என்னை ஆட்கொண்ட யானை புலன்கள் கொண்டு விடுந்தகையேனை விடுதி கண்டாய் வீரவார் வெறுவ ஆடுந்தகை வேல் வல்ல உத்தர கோச மங்கை கரசே கடுந்தகையே உண்ணும் தென்னீரமுத பெருங்கடலே கடலினுள் நாய் நக்கியாங்கு உன் கருணை கடலினுள்ளம் விடரிலியேனை விடுதி கண்டாய் விடலில் அடியார் உடலிலமே மன்ன உத்தர கோச மங்கை கரசே மடலின் மட்டே மணியேன் மது வெல்லமே வெள்ளத்துள் நாவற்றியாங்கு உன் கருணை பெற்று துன்பத்தின் நின்று வில்லக்கிலேனை விடுதி கண்டாய் விரும்பும் அடியார் உள்ளத்துள்ளாய் உத்தர கோச மங்கை கரசே கள்ளத்துள்ளே கருளாய் கலியாது கலியனுக்கே கலி வந்த சிந்தையோடுன் கலல் கண்டுள்ளம் கலந்தருள வெளி வந்திலேனை விடுதி கண்டாய் மே சுடருக்கெல்லாம் ஒளி வந்த பூங்கடல் உத்தர கோச மங்கை கரசே எலி வந்த என்னை பிரானினையாளுடைய என்னப்பனே என்னையப்பா அஞ்சல் என்பவர் இன்றி நின்றை தலைந்தேன் மின்னையொப்பாய் விட்டிடுதி கண்டாய் உவமிக்கின்மையே உன்னை வப்பாய் மன்ன உத்தர கோச மங்கை கரசே அன்னை வப்பாய் என கத்தன் வப்பாய் என் அரும்பொருளே பொருளே தம்மியேன் புகலிடமே நின் புகழிகழ்வார் வெருளே என்னை விட்டிடுதி கண்டாய் மெய்மையார் விழுங்கோம் அருளே அணி பொழில் உத்தர கோச மங்கை கரசே இருளே வெளியே இகபரமாகி இருந்தவனே இருந்தென்னை ஆண்டு கொள் விற்று கொள்ளொற்றிவை எண்ணி நல்லால் விருதினேனை விடுதி கண்டாய் மிக்க நஞ்சமுதாம் அருந்தினே மன்ன உத்தர கோச மங்கை கரசே மருந்தினே பிறவே பிணிப்பட்டே மடங்கினே மடங்க என் வல்வினை காட்டை நின் மன்னருள் தீக்கொழுவும் விடங்கண்ண தன்னை விடுதி கண்டா என் பிறவியை வேர் ஒடும் கலைந்தாண்டு கொள் உத்தர கோச மங்கை கரசே ஒடும் கரை கொன்றோரை தஞ்சுவித்தாய் பஞ்சி கொம்பினையே கொம்பரில்லா கொடி போலம வந்தன கோமலமே வெம்புகின்றேனை விடுதி கண்டாய் விண்ண நன்னுகில்லா கும்பர் உள்ளாய் மன்ன உத்தர கோச மங்கை கரசே அம்பரமே நிலனே அனல் காலோடு ஆனவனே ஆனவெம் போரில் கோட்டுதைந்த புலனை நைம்புலன்கள் பூண்டு என்னை எந்தாய் விட்டிடுதி கண்டாய் வினையேன் மனத்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஊனையும் எம்பினையும் ஒரு காணிந்த உண்மையனே பொன்மயனே திருநீற்றை உத்தோளித்து ஒளிமிளிரும் வெண்மயனே விட்டிடுதி கண்டாய்மை அடியவர் கட்கு அன்மையனே என்றும் பேயாய் பிறத்தரிதாம் பெண்மையனே தொன்மை ஆண்மையனே அலி பெற்றியனே பெற்றது கொண்டு பிள்ளையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன் மற்றடியேன் தன்னை தாங்குணர் இல்லை என்பாள் முதலே ஒற்றடியேன் மிக தேறி நின்றேன் எனக்குள்ளவனே பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய் பெற்றது கொண்டுன்னு சொல்லியிருக்காரு. இங்கே யார் யாரெல்லாம் இந்த வரியை பாடுறோமோ
அத்தனை பேருக்கும் பெற்றிருக்கோம். என்ன பெற்றிருக்கோம்? இந்த உடம்பு கொடுத்துருக்காரு. இதுதான் நாம் பெற்றிருக்கிற ஒரு சுவாமிகிட்ட இருக்கிற கருணை. இந்த கருணை ஆகிய இந்த உடம்பை எதுக்கு நாம் பயன்படுத்தணும்? முக்கரணங்களால் வழிபாடு செய்யணும். மனம் நினைய, வாக்கு வலுத்த, ஆக்கை பணி செய்யணும். திரு அங்கமாலையில் திரு நாவுக்கரசர் சொல்லியிருக்காருல்ல, தலைக்கு பயன் என்ன, கண்ணுக்கு பயன் என்ன, காதுக்கு பயன் என்ன, மூக்குக்கு பயன் என்ன, வாய்க்கு பயன் என்ன, கைக்கு பயன் என்னன்ட்டு அத்தனை பயன் என்னன்னா அவரை வழிபாடு செய்யறது மட்டும்தான். தூக்கிய திருவடியை பார்க்கறதுக்கு கண்ணு, அவரை பற்றி பாடுறதுக்கு வாய், அவரை பற்றி நினைக்கிறதுக்கு மனசு. இது 3 இருந்தால் போதும், நாம் உய்வு பெற்றுடலாம். அதை தான் சொல்லியிருக்காரு. பெற்றது கொண்டு இவர் சொல்கிறார் பிழையே பெருக்கினேன்ட்டு. இவரா? அவர் இல்லை, நாம். இதை தவிர மற்ற எல்லாத்தையும் நாம் செஞ்சிட்டு இருக்கோம். அதனால் சுவாமி மேலே இருக்கிற அன்பு சுருங்கி போயிடுச்சு நமக்கு. அப்படியாப்பட்ட வெற்றடியேனை அவ்வளோ கீழே இருக்கிற நம்மளை கூட மறந்துட்டு இருக்கிற நம்மளை கூட விடலை சாமி. சாமியே இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் கருணை செய்கிறாரு. சாமி இவர் தான் சொல்கிறதுக்கு கருணை செய்கிறாரு. இவர் தான் சாமின்னு சொல்கிறவருக்கும் கருணை செய்கிறார். அத்தகைய பெருமானுக்கு இந்த வழிபாடுகளில் கலந்து அவருடைய திருவருள் பெறுவதே நம்மளுடைய பெரும் தவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டு. உள்ளனவே நிற்க இல்லன செய்யும் மையல் துலனி வெள்ளலேனை விடுதி கண்டாவியன் மாத்தடக்கை போதல் ஒட்டா வெள்ளனவே தன்னை எறும்பெனவே எறும்பிடை நாங்குள் என்னை புலனாலறி பொண்டலந்த வெறும் தமியேனை விடுதி கண்டாய் வைய கூட்டொடுங்க உரம் கடி போது அவையே உணர்வே உற்றர் உம்பர் பெரும்பதமே அடியார் பெயராத பெருமையனே பெருநீரரசிறு மீன் துவண்டாங்கு நினை பிரிந்து வெறுநீர்மையேனை விடுதி கண்டாவியன் கங்கை பொங்க வருநீர் மடவுள் மலை சிறு தோணி வடிவின் வெள்ளை ஒரு நீர் மதிமொதியும் சடைவான கொழுமணியே கொல்லுமணியே நகைராய் கொங்கை கொண்டிடை சென்று கொன்றி வில்லுமடியேனை விடுதி கண்டாய்மை முழுதும் கம்பித்து அழுமடியாரிடையார்த்து வைத்தாட்கொண்டு அருளி என்னை கழுமணியே என்னும் காட்டு கண்டாய் நின் புழங்கடலே புலன்கள் திகைப்பிக்க யானும் திகை திங்கு ஒரு பொய் நெறிக்கே விளங்குகின்றேனை விடுதி கண்டாய் விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க உன்னே நஞ்சு அமுது செய்தாய் கருணாகரனே துளங்குகின்றேன் அடியேன் உடையாயின் தொழுகுழமே குலம் கலைந்தாய் என்னை குற்றம் கொட்ட சில்லையாம் விலங்கலாம் எந்தாய் வித்திடுதி கண்டாய் பொன்னின் மண்ணு கொன்றே அழங்கல்லம் தாமரை மேனியப்பா ஒப்புலாதவனே மலங்கல்லைந்தாய் சுழல்வான் தயிரில் பொறுமத்துறவே மத்தொரு தன் தயிரின் புலந்தே கதுவக்கலங்கி வித்தொரு வேனை விடுதி கண்டாவின் தலை மிகச்சி கொத்தொரு போதே மிழைந்து கொட நெடுமாலை சுற்றி தத்தொரு நீருடனாரசன் சாந்தனி சச்சயனே சச்சயனே மிக்க தன் புனல்வின் கால் நிலம் நெருப்பாம் விச்சயனே விட்டிடுதி கண்டாய் வெளியாய் கரியாய் பச்சயனே செய்யமேனியனே ஒன் படரவ கச்சயனே கடந்தாய் தடம் தாளடல் அடல் கரியே அடல் கரி போலை புலன்கள் கஞ்சி அழிந்த என்னை விடற்றறியாய் விட்டிடுதி கண்டாவில தொண்டற்கல்லால் தொடர்கரியாய் சுடர் மாமணியே சுடுதி சுடல கடலரிதாய் கெடு நஞ்சமுதாக்கும் கரை கண்டனே கண்டது செய்து கருணை மட்டு பருகி கலந்து மிண்டுகின்றேனை விடுதி கண்டாய் நின் விரை மலர்த்தாள் பண்டு தந்தால் போல் பணித்து பணி செய்ய கோவித்தனை கொண்டு எந்தாய் கலையாய் தலையாய்
கொது கொது பின்றி நின்றென் குறிப்பே செய்து நின் குறிப்பில் விது விது பேனை விடுதி கண்டாய் விதையாந்தினிய மது மது போன்று தின் மனம் கனிவித்து எதிர்வது எப்போது பயில்வேன் கையிலை பரம்பரனே பரம்பரனே நின் பல அடியாரொடும் என் படிரு விரும்பரனே விட்டிடுதி கண்டாய் மின் முயல் கரையேன் பரம்பர நேர் வைத்து அணிந்தாய் பிறவி ஐவாய் அரவம் பொருள் பெருமான் வினையின் மனமஞ்சி பொதுமுறவே பொதும்புறத்தி போல் புகைந்தெறி பௌலந்தி கதுவெதும்பி உருவேனை விடுதி கண்டாய் விரையார் நரவம் கதும்பும் மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்தம் முரல் வண்டு அதும்பும் கொழுந்தேன் அவிசடை வானத்து அடல் அரசே அறியா சிறியேன் பிள்ளைக்கு அஞ்சலின் நல்லால் விரை சேர் முடியாய் விடுதி கண்டாய் வெல் நகை கருங்கண் சிறை சேர் மடந்தை மணந்த திருப்பொன் பத புயங்கா வரை சேர்ந்தடந்தென்ன வல்வினை தான் வந்து அடர்வனவே அடர் புலனால் நின் பிரிந்தஞ்சி சொல் நல்லறவத்தம் விடர் விடலேனை விடுதி கண்டாய் விரிந்தே எரியோம் சுடரணையாய் சுடுகாட்டரசே சொல்லும்பர் தமுதே தொடர்வரியாய் தமியே தனி நீக்கும் தனி துணையே தனி துணை நீ நிற்க யான் தருக்கித் தலையால் நடந்த வினை துணையேனை விடுதி கண்டாய் வினையேனுடைய மன துணையே எந்தன் வாழ் முதலே எனக்கே பில்வை பே தினை துணையேனும் பொருள் துயராக்கையின் தின்பலையே தனித்துணை நீ நிற்க யான் தருக்கில் தலையால் நடந்தேன். எல்லாருக்கும் துணை நம் கூத்த பெருமான் தான். யாராக இருந்தாலும் சரி, இவங்க தான் துணை அவங்க தான் துணை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லலாம். உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆறுலரோ. அதே தான் இங்கேயும் தனித்துணை நீ நிற்க. ஆனால் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், தலையால் நடக்கிறேன். அவரை மறந்துட்டேன். நான் எனக்கு வேணும்னா நான் தான் செய்யணும். நமக்கு என்ன எப்போ எப்படி தரணும் அப்படின்றது ஞான பெருங்கூத்தருக்கு தெரியும், நல்லா தெரியும். அவர் கையிலே விட்டுட்டோம்னா அவர் எல்லாத்தையும் நமக்கு வேணுன்றதை வேண்டும் பொழுது கொடுத்துருவார். நாம் போய் அலற தேவையில்லை. அப்படி அலறதுனால்தான் பல வினைகளை நாம் சம்பாதிச்சுட்டு உட்காந்துருக்கோம். அந்த வினைகளால் மேற்கொண்டு பிறவிகள் பிறக்க வாய்ப்பு நாமளே செஞ்சுக்கிறோம். அவருடைய திருவடி அடையிறதுக்காக தான் நம்ம இங்கேருந்து உட்காந்துருக்கோம். அவருடைய திருவடி அடையணுன்ற ஒரு சங்கல்பத்தில் இருக்கணும். நாம் இந்த தனித்துணையை என்றும் மறக்காமல் இருக்கணும். எப்பயுமே யோசிச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு டிப்ரெஷன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருச்சு. எது எடுத்தாலும் டிப்ரெஷன். நான் டிப்ரெஷனுக்கு போயிட்டேன், அதை ஸ்டைலாக சொல்லுவாங்க, அது வேறு விஷயம். அந்த டிப்ரெஷன்லாம் போகணும் அப்படின்னு சொன்னால் கூட ஒருத்தர் இருக்கார், அறிவுக்குள்ளே ஒருத்தர் இருக்கார். திருமுறை வேட்பில் தான் கடைசி தான் சொன்னார், கண்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. அவரே உள்ளே தான் உட்காந்துருக்காரு. ஏன்னா அவர் உள்ளே உட்காந்துருந்தா மட்டும்தான் நம்மளால் வெளில பேச முடியும், எதுனாலும் செய்ய முடியும். அவர் உள்ளே அந்த வெளில போயிட்டாருன்னா நாமளும் போக வேண்டியது தான். அவர் கலந்திருந்தால் மட்டுமே அவர் நமக்கு உய்வுக்கு இருக்கும். மறக்கவே கூடாது, என்றைக்குமே மறக்கக்கூடாது. அவர் கூடவே தான் இருக்கார், எப்பயும் கூடவே இருக்கார். தலைமையால் இருக்கார். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன் அடியே பாடும் தொண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருநாவுக்கரசு நாயனார். வலை தலைமானன்ன நோக்கிய நோக்கின் வலையில் பட்டு மில்லை தலைந்தேனை விடுதி கண்டாய் வெண்மதியின் ஒன்றே தலை தலையாய் கருணாகரனே கையிலாயம் என்னோ மலை தலைவா மலையால் மணவாள என் வாழ் முதலை செவ்வாய் செய்ய வேட்கையில் வேறீர் கடிப்பு மூழ்கி விடுதலை செய்தேனை விடுதி கண்டாய் விட கோன் மிடைந்த சிதலை காயம் போரேன் சிவனே முறையோ திதலை போன் மூளை மங்கை
சிவகதியே கதியே நடியே கொண்கலல் தந்தருளும் ஊன் கலியா விதியடியேனை விடுதி கண்டாய் வெண்தலை முலையில் பன்னவனே மன்னவனே ஒன்று மாறறியா சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே வேட்டெடுதி கண்டாய் மிக்க வேதமை நோள் சொன்னவனே சொல் கழிந்தவனே கழியா தொழும்ப நீ ஒளித்தாய்க்கு பச்சோன்